அறுபடை வீடுகளை தவிர முருகப்பெருமானின் காலடிப்பட்ட தலங்கள் 2. ஒன்று வள்ளிமலை. வள்ளிமலையில் வள்ளியை மனம் செய்வதற்கு வேடுவனாக வந்து தன் திருப்பாதங்களை பதித்தார் முருகப்பெருமான். அடுத்ததாக திருவிடைக்கழி. இந்த திருவிடைக்கழியிலே திருக்குறாமரத்தின் அடியில் அமர்ந்து தவம் செய்து தனக்கு உற்ற பாவத்தை தீர்ப்பதற்காக இந்த திருவிடைக்கழியிலே திருக்குறாமரத்தின் அடியில் அமர்ந்து தவம் செய்தார் முருகப்பெருமான். அவருக்கு ஏன் பாவம் வந்தது? முருகப்பெருமானினுடைய பாவத்தையே தீர்த்த ஊர் திருவிடைக்கழி. அதிலும் முருகப்பெருமான் தன்னுடைய திருவடியில் நடந்து சென்று திருக்குறாமரத்தின் அடியில் அமர்ந்து தவம் செய்த ஊர் என்றால் எத்தனை பெருமை வாய்ந்த ஊர் இந்த ஊர்! செயல்பட்டு அழிந்தது செந்தூர், வயல் பொழில் தேங்கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று பெருமையோடு சொல்கின்றார் நக்கீரர். அப்படிப்பட்ட அருமையான திருமுருகப்பெருமானுடைய திருவடியை பற்றி நாம் உய்தால் அவன் நம் தலையெழுத்தையே அழிக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கே பாவம் சூழ்ந்தது என்றால் எப்படி? திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்வதற்கு முன்பாக சூரனின் 2வது மகன் இரண்யாசுரன் அவனை சம்ஹாரம் செய்ய நினைத்த முருகப்பெருமான் அவனை தேடினாள். ஆனால் இரண்யாசுரனோ பித்ருக்கடன் செய்வதற்காக போரில் இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைந்தான். அவனை தேடி கண்டுபிடித்து வதம் செய்து சம்ஹாரம் செய்தார் முருகப்பெருமான். இரண்யாசுரன் சிறந்த சிவபக்தன். அதனால் அவனை கொன்ற பாவம் முருகப்பெருமானுக்கு உண்டானது. அதனால் அந்த பாவத்திலிருந்து விமோசனம் அடைய வேண்டி தரங்கம்பாடிக்கு அருகில் இருக்கின்ற சிவாலயத்தில் குறாமரத்தின் அடியில் அமர்ந்து தவம் செய்தார். இதனால் முருகப்பெருமானுக்கு பாவ விமோசனம் கிடைத்தது. சிவன் தன் மகன் குமரனை இந்த தலத்தில் இருந்தே நீ அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனால் அந்த திருவிடைக்கழியில் அவர் நின்ற கோலத்தில் இருந்து பக்தர்களுக்கு அருளை பொழிந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு பின்பக்கத்திலேயே அவரும் அமர்ந்து கொண்டு அருள் பொழிகின்றார். இரண்யாசுரனை கொன்ற பாவம் கழிந்த தலம், அதனால் விடைக்கழி என்றானது. அதுவே பெருமையோடு திருவிடைக்கழி என்ற பொருளில் அமைந்தது. முருகப்பெருமான் தனக்கு ஏற்பட்ட பாவத்தை விலக்கிக் கொள்ள அமர்ந்து தவம் செய்து சிவனை வழிபட்ட அந்த குறாமரத்தின் அடியில் ராகு பகவானும் முருகப்பெருமானை நினைந்து வழிபட்டதால் தன்னுடைய தோஷத்தை நீங்கினார். ஆகவே ராகு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் அந்த ராகு தோஷம் அறவே நீங்கும். அது மட்டுமல்லாமல் திருமண தடை விலகும், தம்பதியரிடையே ஒற்றுமை பலப்படும். இந்த தலத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் நவகிரகங்கள் இல்லாத தலம். ஆம், இந்த தலத்தில் நவகிரகங்களுக்கென்று எந்த தனி சன்னதியும் கிடையாது. ஏனென்றால் முருகப்பெருமானே நவகிரக நாயகர்களாக இருந்து அருள் பாலிப்பதாக ஐதீகம். ஆகவே இந்த தலத்தில் இருக்கின்ற முருகனை வழிபட்டால் எல்லா விதமான நவகிரகங்களினுடைய தோஷங்களும் அறவே நீங்கும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. மேலும் இந்த தலத்தில் முருகப்பெருமானுடன் சிவபெருமானும் சேர்ந்தே அருளை பாலிக்கிறார். 2 பேருடைய அருளை கிடைக்க வேண்டுமா? நீங்கள் செல்ல வேண்டிய தலம் திருவிடைக்கழி.